வணக்கம் மகளே, நீங்கள் பார்க்குறது ரவி கேமிங் தமிழில். ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி வந்து ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸோட செகண்ட் பார்ட்டு தான் நம்ம இன்றைக்கி விளாட போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க மிஷினுக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த கேமோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க, இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ 3வது மிஷின் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஸ்டோரி வந்து பல பேருக்கு தெரியும், இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்மளை வந்து ஸ்வீட் வந்து கார் எடுக்க சொல்கிறான். இந்த மிஷின் எனக்கு வந்து நல்லாவே தெரியும். என்ன மிஷின்னா வந்து போயிட்டு எடுத்துகிட்டு பாலாஸ், ஆமாம், நம்மளுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு கேங் இருப்பாங்க. அந்த கேங்கோட இந்த மாதிரி செவர்லலாம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம அடிப்போம். ஸோ வந்து அந்த கேங் வந்து நம்ம தான் பெரிய கேங் அந்த மாதிரி நிரூபிக்கிற மாதிரி போயிட்டு இப்போ வந்து பெயிண்ட் அடிப்பான் சிஜி. இந்த மிஷின் நல்லாவே ஞாபகம் இருக்குங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இடம் இருந்தான்னு நினைக்கிறேன். இந்த சைடு கொஞ்சம் பேக் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துப்போம். இன்னும் கொஞ்சம், ஏன்னா வண்டி இடிச்சிரும். ஓகே, நம்ம வந்தாச்சு இந்த இடத்துக்கு. ஓகே வந்தாச்சு. இதாங்க, இதைத்தான் நான் சொன்னேன். அந்த ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கையில் கொடுப்பான் சிஜே கிட்ட, ஸ்வீட்டு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, மொத்தமாக இந்த மிஷினில் வந்து 100 இது அடிக்கணும். அதாவது இந்த மிஷினில் இல்லை, மொத்தமாக இது 100 இருக்குது. இதில் வந்து ஒரு 6 7 அடித்தா வந்து இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. கரெக்டாக தான், 2 அவுட் ஆஃப் 100ங்க. கரெக்டாக இந்த வந்து 100 இருக்கும். 100 இதையும் அடித்து முடித்தா ஏதோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இந்த இங்கே ஒன்று இருக்குது, அடிச்சுப்போம். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு அடுத்த வீடியோக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானே கஷ்டப்பட்டு உங்களுக்காக ஒரு வீடியோவும் எடிட் பண்ண டைமே இல்லாமல் வந்து எடிட் பண்ணி போடுறேன். ஸோ தட் லீவ் அ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுங்க. ஓகே, வாங்க அடுத்த லொக்கேஷனுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த லொக்கேஷன் தான். நல்லா கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஓகே, ஸ்வீட் அதுதான் சொல்கிறேன், அடுத்த லொக்கேஷனுக்கு போடா. ஓகே மக்களே, நான் வந்து இன்னொரு சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா வந்து இந்த கேமோட ஃபஸ்ட்டு பார்ட்டில் காப்பிரைட் வந்துச்சு. எதனாலனா அந்த காப்பிரைட் வந்து அந்த எஃப்எம், இந்த கேமில் வந்து எஃப்எம் ஓடுங்க. நான் வந்து சவுண்டு கம்மியாக வச்சு பார்த்துட்ருந்தேன். ஸோ தட் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ தட் வந்து காப்பிரைட் வந்துருச்சு. ஸோ தட் நான் இந்த வீடியோவை அழிச்சிட்டு திருப்பி அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து எஃப்எம் சவுண்ட்லாம் கம்மியாக வச்சுட்டு ரேடியோ வச்சுட்டு வந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ தட் இவ்வளோ தாண்டி உங்களுக்காக பண்ணுறேன். ஸோ தட் ஜஸ்ட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா அவன் இதே சொல்லிட்டுருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல ஒன்று அடிக்கணும். ஃபோட்டோலாம் பார்க்கக்கூடாது, ஒன்லி மிஷின் கான்சன்ட்ரேட். ஓகேவா வியூவர்ஸ்? அதெல்லாம் நான் போட்டு மறைச்சேன்னா எனக்கு வேலை அதிகமாயிரும். ஓகே, 4 பண்ணியாச்சுங்க. மொத்தம் 100க்கு நம்ம 4 பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த லொக்கேஷன் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, பாலாஸ் இவனுங்க தாங்க. நான் சொன்னேன்ல, பாலாஸ்ன்னு நம்மளுக்கு ஆப்போசிட் கேங்கு. அதாவது போன ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்திருப்பானுங்க. நம்மளை வந்து ஷூட் பண்ணி நம்மளோட காரை அழிச்சிட்டு நம்மளை வந்து சைக்கிளில் ஓட்ட விட்டுருப்பானுங்க. ஓகே, 5 அவுட் ஆஃப் 100. இந்த கேம் விளாண்ட நிறையா பேருக்கு தெரியும் என்ன கான்செப்ட், என்ன ஸ்டோரின்னு. ஸோ பாலாஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா தெரியாதவங்களுக்கு இன்னொரு சொல்லிக்கிறேன். பாலாஸ்ன்னா நம்மளுக்கு ஆப்போசிட் கேங்கு. அதாவது நம்மளை வந்து டாமினேட் பண்ணுவானுங்க, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். கேங்குனா என்னென்னு தெரியும், அந்த மாதிரி. ஓகே, அடுத்த லொக்கேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஓடுறா சிஜி. ஆனால் இந்த கேம் இத்தனை வருஷம் கழிச்சும் விளையாண்ட நல்லா இருக்குங்க. ஓகே, ஜம்ப் பண்ண சொல்கிறான், ஜம்ப் பண்ணியாச்சு. சிஜிக்கெலாம் இதெல்லாம் அசால்ட்ரா. ஓகே, ஜம்ப். ஓகே, ஜம்ப் பண்ணி எங்கடா இருக்குது? இது மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண குதிச்சு பார்த்துருவோம் ஒரு வாட்டி. நான் கீழே இல்லை, நான் பார்த்த வரைக்கும். ஓகே, குதிச்சாச்சு. எங்கடா இருக்குது? இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது. என்னங்க இங்கெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்கானுங்க. இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அப்பா. ஓகே, 6 பண்ணியாச்சு. அதாங்க 7 இல்லைங்க, 6 கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 7 6ன்னு சொல்லியிருப்பேன். 6 இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து காரில் வந்து ஏற சொல்கிறான் ஸ்வீட்டு. பேக் அண்ட் ஸ்வீட் ஸ்கோர். ஓகே, கேட். என்னடா அது? ஆட போங்க, என்னங்க என்ட்ரு கொடுத்தா வேறு காரில் ஏறுது. ஐயோ, கடுப்பாக இருக்குது. இந்த கேமில் பக்கத்தில் கார் வந்தாலே என்ட்ரு கொடுத்தாலே ஒரு மாதிரியாக அடுத்த காரில் போயிடுதுங்க. ஓகே, என்ட்ரு கொடுத்தாச்சு. என்னடா சண்டைக்கு வரியா? இப்போ நான் மூணில் இல்லை, கிளம்பு. என்னங்க கதவு திறக்கிறான்? இப்போ நான் இறங்கி அடிச்சிருப்பேன் அவனை. அடிச்சிருந்தா வாண்டட் லெவல் வந்துடுமா? ஸோ தட்டு அலையே விட்டுருவானுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கானுங்க. அதாவது ஸ்வீட்டை கொண்டு போய் விடணும். ஓகே, இந்த ஷார்ட்கட் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு பக்கத்தில். நிறைய நேரம் நான் வந்து இந்த கேமில் யூஸ் பண்ணுற கார் எதுனா இந்த கார் தான். ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும், டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருப்பேன். ஓகே, ரைடர் வந்து சொல்கிறான் என்னென்னா,
இட் ஆல் கம் பேக். ஓகே சர்ரா அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகே டு கால் மை கே 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 சம்திங். ஓகே இந்த மிஷின் இதோட முடிஞ்சிச்சு. ரைட்டர் ஓகே இந்த மிஷின் முடிச்சுட்டு எவ்வளோ மிஷின் பாஸ்ட் என்னங்க $100 தானா? சி 200. கண்ணுக்கு எல்லாம் 100ன்னு தெரியுதுங்க. $200. ஓகே நெக்ஸ்ட் மிஷின் க்ளீனிங் த ஹுட்டா. இந்த மிஷின் லைட்டாக நல்லாயிருக்கும் பட் அந்த அளவுக்கு இல்லை. ஓகே காருக்குள்ளே ஏறியாச்சு. ரைடர் ஏறுறா. ஆட ஏன்டா ஏற கூடவாடா தெரியாது, ஏன்டா இப்படி பண்ணுற, ஏறா டக்குன்னு. ஓகேங்க இவன் ஏறுறதுக்குள்ளே ஐயோ அப்படி ஆயிடுச்சு. ஓகே நம்ம போவோம் கரெக்டாக. எவனோ வந்தான், சரி போங்க நம்ம நேராக மிஷின் இருக்கிற லொக்கேஷனுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா வந்து அதாவது இந்த வீடியோவிலே கமெண்ட் பண்ணலாம். என்னென்னா வந்து நான் அந்த ட்ரைவ் பண்ணி போகிற இதெல்லாம் காமிப்பா இல்லை வேணாமா? ஏன்னா இதெல்லாம் காமிச்சா வீடியோ லென்த்தாக போகுது. இல்லாட்டி வந்து நிறையா மிஷின் இந்த டைமுக்குள்ளே ஷார்ட்டாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். அது என்னென்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்க்குறேன். ஓகே வந்தாச்சு லொக்கேஷனு. ஓகே ஓகே இது இந்த கட்சீன்லாம் வந்து நான் அவ்வளோவா காமிக்க விரும்பலை. ஏன்னா சில இது இந்த கட்சீன்ஸில் இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கட்சீன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே என்ன எது பக்கத்தில் தான் இருக்குது. வேணாங்க கார்லாம் வேணாம், நம்ம இறங்கியே போயிடலான்னு நினைக்கிறேன். என்னடா இறங்கியாச்சு. ஓகே என்ட்ரு டக்குன்னு ஒர்க் ஆகலைங்க. ஓகே வாங்க இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், நம்ம ரன் பண்ணியே போயிடலாம். ஒரு விதத்தில் நிறைய பேர் வெப்பன் இல்லாதப்போ இந்த ஸ்ப்ரேயை வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் அதில் ஒரு ஆள் தான். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பழைய நினைவுகள். ஓகே இந்த இடத்துல வந்தாச்சு. இவனை வந்து அடித்து தான் மிரட்ட சொல்லுவானுங்க. பட் எப்படியா இருந்தாலும் நம்ம கன்னை வச்சு சுட்டால் கூட மிஷின் ஒர்க் ஆகுங்க. எப்படின்னு காமிக்கிற மாதிரிங்க. இந்த ஷூட் பண்ணுறேன்னா இப்போ செத்துருவான். பட் என்னென்னா வந்து கான்செப்ட்டு இவனை வந்து அடித்து போட்ட மாதிரியே இருப்பான். பார்த்தீங்களா இந்த வியூ பார்த்தீங்களா? இதெல்லாம் சம் கிளிச்சஸ் அண்ட் பக்ஸ்ன்னு அப்படி கூட சொல்ல முடியாது. சில டைம் இது ஒர்க் அவுட் ஆகுங்க. ஏன்னு எனக்கே தெரியாது. ஏன் கேம் கிரியேட்டர் கிட்ட கூட கேட்டால் கூட தெரியாது. ஏன்னா யாருக்குமே தெரியாது. ஸோ தட் ரொம்ப குழப்ப வேணாம். நான் ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ இன்னொரு லொக்கேஷனுக்கு போக சொல்லியிருக்கான். பக்கத்தில் தான் பாலாஸ் இருப்பானுங்க போல். ஸோ இது வந்து ட்ரக் அந்த அது சம்மந்தப்பட்டு வரும். ஓகே பக்கத்தில் தானா? கார் எடுத்துகிட்டு போவோம். காரு குர்ரா காரடி. என்னடா என்ட்ரு பாதி நேரம் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. போடு பாருங்க சிஜே ஒரு அடி அவ்வளோதான், கீழே இறக்கி போடு. ஏறா டக்கு. என்னடா எங்கே சுடுறாங்க? எனக்கெல்லாம் வெறுப்பாக தெரியுமா? ஏன்னா சிட்டியில் கூட இப்படி பண்ண மாட்டான், இந்த கேமில் பண்ணுவான். ஏன்னா வந்து சொல்லுங்கள், இது வந்து நான் க்ளூ வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா சம் டைப்ஸ் ஆஃப் ஒரு ஒயிட் அந்த மாதிரி இவ்வளோ தான் க்ளூ. நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே வந்தாச்சு. இந்த கட்சின் நான் காமிக்கலை. ஸோ தட் இதை கட் பண்ணிட்டேன். இது ஏன்னு உங்களுக்கே தெரியும். பட் இதெல்லாம் காமிக்கக்கூடாது. ஓகே இவனுங்களை போட்டு தள்ள சொல்லியிருக்கானு. ஒரு போடு தான் ஷார்ட் கன் வச்சு போடுறான். இங்கே ஒரு போடா, பின்னாடி இங்கே ஒரு போடு. இப்போ பாருங்க என்கிட்ட இப்போ ஸ்ப்ரே வச்சு யூஸ் பண்ணிக்காமப்பா. இப்போ இவனை போட்டுருவோம். என்னங்க இது கடுப்பாக இருக்குது. ஸ்ப்ரே வச்சு இப்போ பாருங்க நான் நிறையா டைம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். எப்படியே அடித்தா கக்கிரும் ஒரு மாதிரி, தெரியுதா? இதை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணுவேங்க. ஓகே ஸ்வீட் ஹவுஸ், கோ பேக் டு ஸ்வீட் ஹவுஸ். ஓகே அவன் வீட்டுக்கு போக சொல்கிறானுங்க திருப்பி. இவனையும் எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு இவனையும் போட்டு தள்ளிட்டு போயிடும். அப்படியே மிதிச்சாலே செத்துருவாங்க. ஓகே வாங்க திருப்பி வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே கதவு திறந்தாச்சு. என்னடா என்ன யார்? வாடா என்னடா போலீஸ் வரான்? ஏறா டக்குன்னு. இது வேற ஒரு தலைவலிங்க. இவன் ஏறுறதுக்குள்ளே போலீஸ் கடுப்பேத்துறான். ஏறா. என்னங்க போலீஸ் வெளில எடுத்து போட்டான். நீ செத்தடா நீ. இவனை வந்து இப்போ கொன்னாதான் வேறு வழியே இல்லைங்க. ஏன்னா ஏறவே விட மாட்டான். ஏறினா தூக்கி போட்டுட்டே இருப்பான். இதே சிட்டின்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. கதவை திறந்தோடனே கதை முடிஞ்சிருச்சு. ஓகே ஏறிடுவோம். இவன் வந்தால் கூட கடுப்பேற்றிட்டு இருக்கான். அப்படியே எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இந்நேரம் வந்த கடுப்புக்கு நான் சம்பவம் பண்ணியிருப்பேன். எடுத்த மிஷின் கன்னை வச்சு கொளுத்திருப்பேன். இப்போ என்ன பிரச்சனைனா நான் மிஷினில் இருக்கேன். ஸோ தட் கடுப்பு ரொம்ப ஆகுது. ஓகே வந்தாச்சு. ஓகே அப்படியா? இல்லை ஃபார் ஷோர். ஓகே மக்களே இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். மிஷின் பாஸ்ட்டு வேறு ஆயிடுச்சு. ஓகே என்னங்க ரெஸ்பெக்ட் யாருக்குடா ரெஸ்பெக்ட் ப்ளஸ் வேணும்? காசாக கொடுங்கடா.
பாதி டைம் மிஷின் பண்ணுறப்ப இந்த மாதிரி காசு கொடுக்காம இதை சொல்லியே காண்டு ஏற்றுறானுங்க. செம்ம காண்டாகுது. ஓகே, இதோட வீடியோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் காரை எடுத்துகிட்டு போய் அப்படியே சென்டராக விட்டு ஸ்டைலாக நிற்போம். ஓகே, காரை கரெக்டாக இருக்கும். இந்த முடிக்கிறதுக்கு ஒரு பொசிஷன் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். காரு மேலே குதிச்சிருவோம் அப்படியே. ஃபோன்லாம் வந்து அதெல்லாம் அடுத்த மிஷின் தான்ப்பா, அடுத்த வீடியோவில் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரு மேலே ஏறிப்போம். ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. தட்ஸ் ஆல் டுடே. பை பை, see you.